கணேசாய நமக. முருகா சரணம். பாம்பன் சுவாமிகளின் சரித்திரம் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று பார்க்க போவது தவமும் துறவும். அப்பாவு 3 குழந்தைகள் பிறந்த பிறகு புளி, உப்பு, காரம் 3ஐயும் அறவே நீக்கி பச்சை பயிறு கலந்த பச்சரிசி சாதத்தையே சாப்பிட்டார். 2 வேளை உண்ணாமல் 1 வேளை மட்டுமே உணவை உட்கொண்டார். அந்த 1 வேளை உணவையும் கோதுமை குருணை கஞ்சியாக மாற்றிக்கொண்டார். சிறு வயதில் சிலம்பம், மட்போர், நீச்சல் இவற்றில் எவரும் இவரை வென்றதில்லை. சிவந்த திருமேனி உடையவர், கட்டுமஸ்தான தேகம். 40 வயதில் தவம் செய்ய வேண்டும் என அவா உற்றார். 41ஆம் வயதில் பிரம்மன் வலசையிலுள்ள மயானத்தில் நாற்சதுர குழி ஒன்றை வெட்ட செய்தார். சுற்றி முள்வேலி அமைக்கச் சொன்னார். மேலே கூரை எழுப்பிக் கொண்டார். முருகப்பெருமானது தரிசனம் பெறாமல் இத்தவத்திலிருந்து மீள மாட்டேன் என்று கூறி 6 எழுத்து மந்திரத்தை ஜபித்தபடி நடுவில் மலர்ந்து தவம் இயற்றினார். தண்ணீரும் அருந்தாத அந்த தவயோகியை தரிசிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். பிணங்கள் எரியும், நாற்றம் அழும் மாந்தர்கள், நரியின் ஊளை சத்தம், கோட்டானின் கூவல் எதுவும் அவர் கவனத்தை கலைக்கவில்லை. 7ஆம் நாள் இரவு அகஸ்தியர் அருணகிரிநாதர் உடன் வர குமரகுரு தோன்றி செவியில் உபதேசித்தான். விழிகளை திறந்து வேலவனின் தேஜஸில் மெய்சிலிர்த்தவர் மறுபடி தவத்தில் ஆழ்ந்தார். 35ஆம் நாள், அன்பா போதும், உன் சரீரம் இதற்கு மேல் தாங்காது, எழு, தவத்தை பூர்த்தி செய் என ஒரு குரல் அவர் மனதுக்குள் கேட்டது. விழித்து மெதுவாக எழுந்து வேலியை கடந்து வந்தவர் கூட்டத்தைக் கண்டு திகைத்தார். அனைவருக்கும் திருநீறு தந்து வாழ்த்தினார். நிஷ்டையில் இருந்தபோது கிடைத்த ஞான உபதேசமே தகவலாராய ரகசியம் என்ற நூலானது 1894ஆம் ஆண்டு தவம் புரிந்த இடத்தில் அடியார்கள் நினைவு கோவில் எழுப்பி 1971இல் மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தினர். காஞ்சியில் பல கோவில்களையும் தரிசித்த திரும்புகையில் ஒரு வாலிபர் குமரக்கோட்டம் கண்டீரா என்று கேட்க, அது எங்கே உள்ளது என சுவாமிகள் கேட்க வழிகாட்டி மறைந்தார் வாலிபர். மறைந்த பிறகே வந்தது கந்தன் என்பதை உணர்ந்தார் சுவாமிகள். என்னை தேடி வந்து அழைத்தாயே என புலாங்காய்த்து அடைந்தார். அடுத்த 1.25 ஆண்டுகள் மௌன விரதம் காத்தார். சென்னை கடற்கரையில் இவர் ஏகாந்தமாய் அமர்ந்திருக்கும் மாலை வேளையில் திருவிக ஜோதிடர் சின்னசாமி, புதுப்பாக்கம் முதலியார் ஆகியோர் வேதாந்த விசாரணை செய்வார்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருந்த பாலசுப்பிரமணிய பக்தஜன சபா சைவ சமய பணிகளை நடத்தி வந்தது. 31/1/1915இல் சுவாமிகள் அதற்கு கால்கோல் நாட்டினார். அப்பொழுதெல்லாம் சுவாமிகளின் ஆகாரம் பாலும் பழமும் தான். அலைகளை ரசித்தபடி அயர்ந்த நாட்களும் உண்டு. அவரது சீடர்களான பார்த்தசாரதி செட்டியார், சிவசங்கர தம்பிரான் ஆகியோர் திருவல்லிக்கேணி கடற்கரையை சச்சங்கமாக மாற்றி இருக்கின்றனர். ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு 2 நாட்கள் முன்பு சுவாமிகள் சீடர்களிடம், செவிக்கு உணவு தரும் நாம் பசிப்பிணியையும் போக்கலாமல்லவா என்றுரைக்க சம்பந்த முதலியாரும் குழந்தைவேல் முதலியாரும் நிலாச்சோறு படைத்தனர். பிரம்மன் வலசையில் சித்ரா பௌர்ணமியன்று இன்றும் அந்த வழக்கம் தொடர்கிறது. 24/6/1918 ஆனி மாதம் 11ஆம் நாள் திருவேட்டீஸ்வரம் ஆலயத்தில் அருணகிரியாரின் விக்கிரகத்தை வடிக்க செய்து குருபூஜை நடத்தினார். புதுப்பாக்கம் சுப்பிரமணிய பக்த ஜான சபா அன்பர்கள் உபயம். ஒவ்வொரு ஆனி மாத பௌர்ணமியும் இது நிகழ்கிறது. முருகவேலை முழுமுதற் தெய்வமாக ஏற்றி வழிபடும் யாவரும் எக்குலத்தாயினும் அவர்கள் மகா தேஜோ மண்டலத்தார்
ஆவர் என அறிவித்த சுவாமிகள் 1921 துர்மதி ஆண்டில் கந்த புராணத்தை ஸ்ரீமத் குமாரசுவாமியம் என்ற பெயரில் எழுதத் தொடங்கினார். ஒரு நாள், சுவாமி சுவாமி கீழிருந்து ஒரு சீடர் பதற்றத்துடன் அழைத்தபடி அறைக்குள் எட்டி பார்த்தார். என்ன என்றபடி திரும்பி பார்த்தார் சுவாமிகள். சுவாமிகளின் அன்னையார் இறைவனடி சேர்ந்ததாக செய்தி வந்துள்ளது. முருகா, படைத்த பந்தம் விடுபட்டது என்றார். சீடர்களுக்கு அதற்கு மேல் பேச தைரியமில்லை. அப்பொழுது சுவாமிகளின் தாயார் உடல் கிடத்தப்பட்ட இல்லத்தில் 6 பேர் நுழைந்தார்கள். பரபரப்பாக வேலைகள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தனர். சீடர் முருகையா பிள்ளை முன்னிற்க இறுதி சடங்குகள் செவ்வென முடிந்தன. அந்த 6 பேரும் எங்கே என்று ஆளாளுக்கு தேட, சிலர் அங்கே பார்த்தேன் என்றும் சிலர் இங்கே இருந்தார்களே என்றும் பதறினார்கள். முருகனின் சேனாதிபதிகள் இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். 1902ஆம் ஆண்டு சுபகிருது வருடம் ஆடி மாதம் காசிக்கு மாயமானார் சுவாமிகள். கிருஷ்ணாவில் நீராடி விஜயவாடா, விசாகப்பட்டினம் கோயில்களை தரிசித்து கோதாவரியில் குளித்து பூரி, கல்கத்தா, கயா, ஹரித்வார், அயோத்தி, மதுரா, பிருந்தாவன் என யாத்திரை நீடித்தது. காசி மண்ணில் கால் பதித்து கங்கை நீரில் ஸ்நானம் செய்தார். அங்கே குமரகுருபர சுவாமிகள் திருமடத்தில் வாசம். ஆடி 22 பூச நட்சத்திரத்தன்று குமரகுருபரரை தரிசித்தார். சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்தவர் வேஷ்டியை காணாமல் தவித்தார். அப்போது ஒரு துறவி அங்கு வந்து அதுவரை வெள்ளை வேட்டி மட்டுமே அணிந்த அவரிடம் 2 துவர் ஆடைகளை, காவி உடைகள் தந்து, இது குமரன் கட்டளை என்று நமஸ்கரித்தார். அது முதல் முழு துறவியானார் சுவாமிகள். நன்றி.